குடும்பத்தில் என்ன நடந்தாலும் வெளியில சொல்லக்கூடாது. குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், சமைக்கலாம், அதை பற்றி உங்களுக்கு என்ன? அடுத்தவனுக்கு எதுக்கு சொல்றீங்க? அல்லாஹ் கிட்ட முறையிடுங்க, அடுத்தவன்ட்ட நல்லா இருங்க, அவ்வளவுதான். எப்படிப்பா இருக்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இங்கிலீஷ்ல ஹவாய் ஒன்று, ஐ எம் ஃபைன். அரபுல கைஃப ஹாலுக்கண்டா அல்ஹம்துலில்லாஹ் ஹைர். தமிழ்ல எப்படி சோகமா இருக்கேன்டா, நாக்க பிடிக்கிட்டு சாகணும் பிடிக்க. என்ன உலகம், என்ன அரசியல், என்ன நாடு, சிக். இதுல பிறந்ததுக்கே நம்ம சனியம் பிடிச்ச நாட்டுல உனக்கு என்னடா பிரச்சனை? நீ என்ன அரசியல்வாதியா? உனக்கு என்ன பிரச்சனை? நேற்று சாப்பிட்டியாவோ, காலத்துல சாப்பிட்டியாவோ, தூக்கம் வந்துச்சா, சரி. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நெகட்டிவாவே பேசுறது. கண்ணாடி வேண்டி வச்சிருக்க, முன்னுக்கு போய் நின்று அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கணும்னு சொல்றதுக்கு இல்லை. நல்லா பவுடர் பண்ணி தலை வாழ்ந்து எல்லாம் செஞ்சு புடவையை கொடுத்துக்கிட்டு ஸ்காப்பெல்லாம் காட்டிக்கிட்டு போய் கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று ஒரு ஃபுல் அதுக்குள்ளதோ எடுக்கு. என்னதோ ராய்மா, எங்கேயாலும் கருப்பு இருக்கா, புள்ளி இருக்கா, கஷ்டம் இருக்கா, பிரச்சனை. நம்மளோட வாழ்க்கையை எப்படி தம்போகுது? எங்கேயாவது பிரச்சனை இருந்தா மட்டும் தெரியுது, நல்லது ஒன்றும் தெரியுது இல்லை. தயவு செஞ்சு பாசிட்டிவா பேசுங்க, நல்லதை பேசுங்க. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது பிள்ளைகிட்ட நல்லதை பேசுங்க. இந்த உலகத்தை ஆளப்போ அந்த ராஜா, நீ எல்லாம் என்ன பாதுகாக்க வந்து கேளா, நீ இந்த மார்க்கத்துக்கு ஏதாவது செய்ய போறாயிரான்னு அந்த பிள்ளைகிட்ட, ஒரு சின்ன குழந்தை தான், அப்படியே விட்டுட்டு நிமிந்து பார்த்து அவன் திரும்ப குடிப்பான். பேசுங்க, பாசிட்டிவா பேசுங்க. இது பிள்ளைய மடியில வச்சு பேச சொன்னதான அசர தெரியுமா? உங்க அப்பா என்ன காலையில போறான், என்ன செய்ய போறானோ, எத்தனை மணிக்கு வர போறானோ, உலகத்துல பிறந்தாய், நீ ஏன்டா மன பிறந்தாய், நான் படுற பாடு தெரியாமலாடா நீ வந்தாய் என்று அவனுக்கிட்ட நெகட்டிவா போய் உலகம் வெறுத்து போய், என்னடா இது சனியனுக்குள்ள கொண்டாந்து நம்மளை பெத்து கிடக்கின்ற அவனே வாழ்க்கையை சூனியமாக்குறான். தயவு செஞ்சு ஒரு பிள்ளைக்கு முடியும் மோட்டிவேட் பண்ணுங்க. உனக்கு ஏலும், யூ கேன் சொல்லுங்க. இம்பாசிபிள் இஸ் ஐ எம் பாசிபிள். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இம்பாசிபிள் என்கிற சொல்லுக்குள்ளேயே ஐ எம் பாசிபிளும் இருக்குது. இம்பாசிபிளே சொல்லுது ஐ எம் பாசிபிள் தான். ஏலாந்து என்று ஏன் சொல்றீங்க? ஏலும், முடியும், செய்வேன், சாத்தியம், நீ செய்வடா, முடியுண்டா என்று சொல்லுங்க. தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு ஏலும் என்று சொல்லுங்க, முடியும் என்று சொல்லுங்க, பாசிட்டிவா பேசுங்க, அதெல்லாம் சமாளிச்சிடலாம் என்று சொல்லுங்க. நீங்க பயந்தாத்தான் அந்த பிள்ளை பயப்படும். நீங்க பயம் காட்டினா தான் அந்த பிள்ளைக்கு பயமண்டா என்னன்றே தெரியாது. பிறந்திருக்கிற குழந்தைக்கு பாம்பை கொடுத்தா பிடிக்கும், அப்பதான் அவன் வந்திக்கான். பாம்புக்கு விஷம் இருக்குது, ஆமைக்கு ஒன்றுமே இல்லை, அது தெரியும் அவனுக்கு. நீங்க எதுக்கு பயம் காட்டுறீங்களோ அதுக்கு பயப்படுவான். அவனுக்கு தவளைங்கிறது எது என்று தெரியா. அவன் பிறந்ததுக்கு இன்னும் தவளைய காணவே இல்லை. தவளைண்டா ஒன்றுமே செய்யாது என்று அவனுக்கு தெரியாது. ஆனா தவளை என்கிற அந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போது என்ன இமோஷன்ஸ், என்ன துணி நீங்க கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தவளை அவன் மனசுக்குள்ள எடுப்பான். நீங்க சாப்பாடு கொடுப்பீங்க, சாப்பிட மாட்டான், தின்னுடா தின்ன மாட்டான், தவளை வருது, அதுக்கு போற அவனுக்கு தவளைண்டா இனி பயந்தான். தவளை ஒன்றும் செய்யாது. இன்னும் அவனுக்கு தவளை தெரியாது, பட் அந்த வேர்டு மட்டும் தெரியும், ஆனால் பயங்கரமானது என்று மட்டும் தெரியும் அவனுக்கு. தவளைக்கு பயப்படுறவன் பாம்பை போய் பிடிப்பான். எதை நீங்க பயம் காட்டுறீங்களோ அதுதான் பயம். உங்க குழந்தைக்கு நீங்க எதை பயம் காட்டுறீங்களோ அதுதான் பயம். பிள்ளைக்கு ஏழுமன்னு சொல்லுங்க, முடியும், நீ சாதிப்ப, செய்வேன்னு சொல்லுங்க. ஒரு பிள்ளை ஜன்னல்ல ஏறி நிக்கிறான், உம்மா திரும்பி பார்க்கறான், ஜன்னல்ல உச்சியில நிக்கான், கையோட்டுவான். ஏன்னா நீங்க தான் இப்ப அவனுடைய மனநிலையை மாத்திட்டீங்க. அவன் ஏழுமன்று தான் ஏறி பிடிக்கலாம் என்று தான் போய் இன்னும் போகலாம் என்று அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நீங்க கொடுத்த சவுண்டு நினைப்பான், கை அவுட், கீழே கடா. ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்க, திரும்பி பார்த்தா மேல நிப்பான், உள்ளுக்குள்ள பயந்தான், ரைட், வெரி குட், வெல் டன், பிடி, ரைட் என்று சொல்லி பாருங்க. இங்க இருந்து நீங்க ஒரு மணி நேரம் கழிச்சு போனாலும் அப்படித்தான் நிப்பான், பிடிச்சிக்கிட்டான், விடமாட்டான், கடைசி வரைக்கும் விடமாட்டான். சோ நீங்க கொடுக்கிறது தான் தைரியம், நீங்க கொடுக்கிறது தான் பலகீனம், நீங்க கொடுக்கிறது தான் பயம், நீங்க கொடுக்கிறது தான் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை கொடுங்க, உனக்கு ஏழுமன்னு சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவா இருக்கக்கூடிய ஹதீஸ், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உனக்கு பிரயோஜனமான விஷயத்துல தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. வஸ்தஈன் பில்லாஹ், பிரச்சனை வரும்போது அல்லாஹ் கிட்ட தான் உதவி தேடு. வலா தஅஜஸ், சோர்ந்து சோம்பேறியாகி விடாதே. எப்பவுமே பிள்ளைகள்கிட்ட அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது முஸ்லிமில பதிவாயிருக்கிற ஹதீஸ். என்ன சொன்னாங்க? முயற்சி செய்யும் போது எல்லாமே நல்லா வாரதில்லை, ஒரு தடம் வரும். அல்லாஹ் கிட்ட கேள், அடுத்தவன்ட்ட கேட்காது. எனக்கு கேளாடா, இதை செஞ்சுதாடா, இல்ல நீ தான் செய்யணும், அல்லாஹ் கிட்ட துவா கேட்டு திரும்ப செய். ஒலா தஅஜஸ், எத்தனை நாளா செய்யறேன், ஒன்று நடக்குது இல்ல, உட்காராத.
எத்தனை வருஷமா செய்யறேன் ஒன்று நடக்கல, உட்காராத. எத்தனை வருஷமானாலும் சரி, ஒலா தாஜஸ், இந்த அஜிஸ்ங்கிற இயலாமை நாளும் உனக்கு விறக்க கூடாது, செஞ்சுக்கிட்டே இரு, செய்யி. ஒரு அழகான ஒரு சைக்காட்டிஸ்ட் பேசுற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசுறாங்க. இன்னும் சொல்ல போனா அவர்கிட்ட இருந்துதான் உளவியலே துருவி துருவி எடுக்குது. அவருடைய பேச்சு அற்புதமானது. இவ்வளவு அழகான ஒரு பேச்சு. ஒரு குழந்தைக்கு மோட்டிவேட் கொடுக்கணும். ஏலும் முடியும், நீ செய்வ என்று சொல்லணும். ஸ்கூல்ல ஒரு பொறுப்பெடுத்துக்கு வந்து நிற்பான், ஒரு அசைன்மெண்ட், ஒரு குரூப் லீடர், மானிட்டர், பிரிஃபெக்ட் அப்படியே வந்து உமா கிட்ட வந்து, நான் தான் பிரிஃபெக்ட், இந்த வருஷத்துக்கு நான் தான் கிளிப்பேனி, உடுப்பு கழுவு தெரியா, என்ன ஒரு சேருக்கு புத்தி இல்லையா சொன்ன. அவன் பார்ப்பான், டவுட்டு தான். இப்ப அவனுடைய முழு முயற்சியும் தோத்து போகும். சேரு போய் ஏசுவார், மண்டையில குட்டுவார். என்னடா ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிற, இந்த மனசை பலகீனப்படுத்தி அப்படியே ஸ்பீடை குறைச்சி விட்டது உமாதான், பாப்பா தான் நையாண்டு பண்ணி விட்டார். அவன் திரும்ப சொல்லுவான், அம்மா ஸ்கூல்ல ஏசுறாங்கம்மா, நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். அதைத்தான் சொன்னேன், சனியனே நீ செய்ய மாட்டாயிரா. திரும்பியும் அதைத்தான் சொல்லினா அவன் போய் ராஜினாமா பண்ணி போட்டுவான். சார் எனக்கு ஏலா சார், எனக்கு முடியல சார், நான் செய்ய மாட்டேன் சார். அவனுக்கு மனசுக்குள்ள எனக்கு ஏலா, நான் செய்ய மாட்டேன், எனக்கு முடியாது. இந்த தன்மையை உண்டாக்கினதே பெற்றோர்கள். எனக்கு ஒரு கிளைண்ட் வந்திருந்தார்.